ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 8ல் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அதில் தான் இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. முக்கியமான 3 நகரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூம்புகார், மதுரை, காஞ்சி. இந்த 3 நகரங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம், சின்ன லெசன் தான். பூம்புகாரை வந்து துறைமுக நகரம்னு அழைப்பாங்க. இது வந்து சோழர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பூம்புகார் தான். சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம் இல்லையா, கோவலன் கண்ணகி அவங்க பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா பூம்புகார். அமைவிடம் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே வந்து அமைஞ்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புகாரை வந்து வேறு எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பூம்புகாரை வந்து புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்கே வந்து வணிக சிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த நூல்களில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அங்கே நடந்த பூம்புகாரில் நடந்த வணிக சிறப்புகள்லாம் என்னென்ன நூலில் கொடுத்துருக்காங்க, பட்டினப்பாலையில் குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலைங்கிற காப்பிய நூல், இதை வந்து காப்பிய நூல்னு சொல்லணும். ஐஞ்சிறுகாப்பியம், ஐம்பெருங்காப்பியங்கள். அதில் ஐம்பெருங்காப்பியங்களில் வரக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலையில் பூம்புகார் நகரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டினப்பாலையிலையும் பட்டினப்பாலைங்கிற நூலை எடுத்த உடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து வணிகம் தொடர்பாக தான் ஃபுல்லாக குறிப்புகள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுலேயும் பூம்புகாரை பற்றின அதிகமான குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூம்புகாருடைய சிறப்பை வந்து பேசுகிறது. அதாவது சிலப்பதிகாரம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து அந்த புகார் காண்டம்ங்கிற 3 காண்டமாக இருக்கும். அதில் வந்து புகார் காண்டம் வந்து எந்த நகரத்தை பற்றி குறிப்பிடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூம்புகாருடைய சிறப்பை பற்றி தான் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. கண்ணகியுடைய தந்தையுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாநாயகன். கோவலனின் தந்தை வந்து மாசாத்துவன். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, இங்கே கண்ணன் தொடங்குது, இங்கே வந்து கண்ணன் முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் வந்து நம்ம கண்ணகியுடைய தந்தை மாசாத்துவன் அப்படி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கண்ணகி மாநாயகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவலன் இதுலேயும் வா வருது, இதில் மாசாத்துவன் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவலன், மாசாத்துவன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து புகார் நகரத்தில் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. அப்புறம் பட்டினப்பாலை வந்து பூம்புகார் நகரத்தினுடைய வணிகர்கள், அங்கே உள்ள வணிகர்களுடைய நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள்னு சொல்லி எதில் குறிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலையில் குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதியவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த பூம்புகார் நகர வணிகர்கள் வந்து கருதியிருக்காங்க. அப்புறம் பன்னாட்டு வணிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரேக்கம் மற்றும் ரோம் வணிகர்கள் கூட தொடர்பு வச்சுருந்தாங்க. இது நம்ம போன பார்ட்லேயே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி பாருங்கள். வடமலையிலேருந்து தங்கமும், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலேருந்து முத்து, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், கடல் வழியாக குதிரைகள், கருமிளகு வந்து தரை வழியாக இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வந்து செஞ்சுருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அழிவு வந்து இது கடற்கோள் மற்றும் கடல் சீற்றங்களால் வந்து இந்த பூம்புகார் நகரம் அழிஞ்சிட்டு அப்படிங்கிறது குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மதுரையை பற்றி பார்க்கணும். மதுரையை வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா வணிக நகரம், தூங்கா நகரம், சங்கம் வளர்த்த நகரம். நம்ம போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா, இலக்கிய சான்றுகள் பார்க்கும்போது மதுரையில் வந்து பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்ததாக வந்து குறிப்புகள் படிச்சிருப்போம். அதனால தான் மதுரையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்கிறாங்க. நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லக்கூடிய 2 வகையான அல்லங்காடி இருந்திருக்குது. 2 வகையான அங்காடிகள் வந்து இருந்திருக்கு. நாலங்காடி அது வந்து பகல் நேரத்தில் நடக்கக்கூடிய சந்தையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா நாலங்காடின்னு சொல்லுவாங்க. இரவு அல்லாம் வந்து இரவு, அப்போ இரவு நேரத்தில் நடக்கக்கூடியதை வந்து அல் அங்காடின்னு சொல்லுவாங்க. இது வந்து மதுரையில் வந்து செயல்பட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதுரை ஆட்சியாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய சான்றுகள் வந்து எங்கே கிடச்சிருக்கிறதா பார்த்தோன்னா கீழடியில் வந்து கிடச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பண்டைய காலத்தில் வந்து பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் வந்து ஆட்சி செய்ததாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இடைக்காலத்தில்னு எடுத்துக்கிட்டோன்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள்லாம் ஆட்சி செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க மதுரையை. அப்புறம் புலவர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். இது ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் இறக்குமதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டியிலிருந்து அகிலும் சந்தனமும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. உவரியிலிருந்து முத்துக்கள் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இஸ்ரேல் அரசர் சாலமோன் அவர் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிற நாட்டு நாணயங்கள் மதுரையில் வந்து அச்சடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கேயும் நம்ம ரோமானியர்கள் பார்த்துருப்போம், இங்கேயும் ரோமானிய நாணயங்கள் வந்து வரும். அப்புறம் மதுரை குறித்து வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் வந்து மெகஸ்தனிஸ் வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க மதுரையை பற்றி. அப்புறம் சாணக்கியர் எழுதிய அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில் வந்து குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க மதுரை குறித்து. அப்போ மதுரை குறித்து குறிப்புகள்னு கேட்டாங்கன்னா மெகஸ்தனிஸ், சாணக்கியர் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மதுரை நகரம் எப்படி இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதை, பெரிய பெரிய சுரங்கப்பாதைகள், யானைகள் கூட செல்லும் அளவுக்கு பெரிய சுரங்க பாதைகள் வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் மதுரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சி, அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி நகரம். அங்கே வந்து மதுரைக்கு எப்படி தூங்கா நகரம், திருவிழா நகரம், சங்கம் வளர்த்த நகரம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து புகாருக்கு வந்து துறைமுக நகரம் பார்த்துருப்போம். இங்கே வந்து காஞ்சி வந்து கல்வி நகரம். எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான பேர் வந்து கல்வி கற்றது எங்கன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் தான். அதனால தான் காஞ்சியை வந்து கல்வி நகரம், கோயில்களுடைய நகரம், ஏரிகளின் மாவட்டம் சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா நீர் மேலாண்மைக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனால காஞ்சியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நகரம் சொல்கிறதுக்கு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலில் ஏராளமான பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சமணர் பள்ளிகளில் சமணர் மாணவர்களும், புத்த விகாரங்களில், அதாவது சமணர் பள்ளிகளில் சமணர்கள் வந்து படிப்பாங்க, சமண மாணவர்கள், புத்த விகாரங்களில் புத்த மாணவர்கள் வந்து படிப்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் இங்கே தான் வந்து யுவான்ஸ்வாங், சீன பயணியான யுவான்ஸ்வாங்கிறவர் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்கே தான் வந்து படிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருக்காரு. அப்புறம் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் ஆகியோர் காஞ்சியில் வந்து பிறந்து வாழ்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அறிஞர்கள்லாம் நிறைய காஞ்சியை பற்றி சிறப்பித்து கூறியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர், கல்வி கரையில்லாத காஞ்சின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர், புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது வந்து யுவான்ஸ்வாங். இது 3ம் வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கோயில்களின் நகரம்னு எதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இங்கே தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்குது, அதை அமைச்சவர் வந்து ராஜசிம்மன். அப்புறம் நிறைய குடைவரை கோயில்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பல்லவர் காலத்தில் எங்கே அமைச்சிருக்காங்க, காஞ்சிபுரத்தில் தான் அமைச்சிருக்காங்க. அப்புறம் காஞ்சியினுடைய சிறப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பௌத்த துறவியான மணிமேகலை அவங்களுடைய இறுதி காலத்தை வந்து எங்கே தான் கழிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சியில் தான் வந்து கழிச்சிருப்பாங்க. அப்புறம் காமனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பழமொழி மாதிரி. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துடைத்து, சேர நாடுனா வேலமுடைத்து. அங்கே வந்து சேர நாடு வேலமுடைத்து, வேலம்னா என்ன, யானைகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலமுடைத்துன்னு சொல்கிறாங்க. பாண்டிய நாட்டில் முத்து அதிகமாக கிடச்சதுனால இதை வந்து பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்கிறாங்க. சோழ நாடு வந்து சோறுடைத்து, அங்கே வந்து அதிகப்படியான பயிர்கள், அதாவது நெல்லுலாம் வந்து அதிகமாக விளைவிச்சிருப்பாங்க. தஞ்சாவூர் அந்த சைடு வந்து நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்கிறாங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நாலந்தா பல்கலைக்கழகம், காஞ்சி வந்து கல்வி நகரம் சொல்கிறதுனால சான்றோர்கள் அதிகமாக திகழ்ந்ததுனால தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேர நாடுங்கிறது வந்து எந்தெந்த பகுதியெலாம் குறிக்குதுன்னு பாருங்கள். கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள், இது எல்லாத்தையும் குறிக்குது. சோழ நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. அப்புறம் வந்து பாண்டிய நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. தொண்டை நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. இதெல்லாம் தான் குறிப்பிடுறாங்க. சும்மா இது நமக்கே தெரிஞ்சது தானே. இங்கே வந்து கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியர்கள் இந்த சைடில் இருப்பாங்க, சேரர்கள் இந்த சைடில் இருப்பாங்க, சோழர்கள் இந்த சைடில் இருப்பாங்க, பல்லவர்கள் வந்து இந்த சைடில் இருப்பாங்க. இந்த மாதிரி படித்து வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். அப்புறம் பிற முக்கிய பண்டைய நகரங்களும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல், இதெல்லாம் வந்து பிற முக்கிய பண்டைய நகரங்கள் கொடுத்துருக்காங்க. இதிலெல்லாம் வந்து அதிகமாக துறைமுகங்கள் வந்து மேலே இருக்கிறதுல கொர்க்கை, வஞ்சி, தொண்டி அந்த சைடெல்லாம் வந்து
நிறைய துறைமுகங்கள் இருக்கிறதா, முசிறி இதெல்லாம் வந்து நிறைய துறைமுகங்கள் இருக்கும். அப்புறம் மாமல்லபுரம் அதெல்லாம் வந்து சிற்பம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஓவராலாக நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தோம்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் கொடுத்து சங்க காலம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுக்கும்போதே சொன்னேன், சங்க காலத்தை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சங்க காலத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்த்துருப்போம், நினைவு சின்னங்கள் பார்த்துருப்போம், இலக்கிய சான்றுகள் பார்த்துருப்போம், என்னென்னலாம் வந்து கல்வெட்டுகள், நாணயங்கள், செப்பேடுகள் என்னென்னலாம் கிடச்சிதுன்னு பார்த்துருப்போம். அப்புறம் அயல் நாட்டு அறிஞர்களுடைய குறிப்புகள் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பார்த்துருப்போம், மொழியியல் ஆய்வுகள் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா பாதிரிமார் கடிதங்கள், கம்பெனியார் ஆவணங்கள், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியாக இருந்த இந்த பண்டைய நகரங்களும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று, இந்த ஒரு டாபிக் தான் சங்க காலத்தை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இருக்கிறதுல யூனிட் 8ல் அதிகமாக கவர் ஆகிற போர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான், தமிழ் சமுதாய வரலாறு தான். இதுதான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற பார்ட்டும், என்னெல்லாம் படிக்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து அடுத்து வந்து 2வது பார்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திருக்குறள் பற்றி கொடுத்துருப்பாங்க யூனிட் 8ல். அப்புறம் 3வது வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய விடுதலை போராட்டங்கள். அது வந்து நம்ம ஐஎன்எம்லேயே படித்தாச்சு. அந்த வீடியோவும் நான் கீழே இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 4வது பார்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எப்படி வந்து தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அடைந்துச்சு, பெரியார் பற்றி, அண்ணா பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நான் நீதி கட்சி பற்றி, அப்புறம் சுயமரியாதை இயக்கம் பற்றி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே பார்ட்டு தான் நமக்கு யூனிட் 9லேயும் படிக்க போகிறோம். நான் இங்கேயே வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.